மமதையோடு செயற்பட்டால் பாடம் புகட்ட வேண்டிய நிலை வரும். சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவிப்பு. வடகிழக்கில் ஜேவிபியை நிராகரித்த மக்கள். சிவி விக்னேஸ்வரன் புகழாரம். மொட்டு கட்சியின் முக்கிய பதவிக்கு ஜோன்சன் பெர்னாண்டோ நியமனம். வவுனியாவில் டெலோ கட்சியின் உயர்மட்ட கலந்துரையாடல். குருந்தூர் பௌத்த பிக்குவின் அடாவடித்தனம். தமிழரசு கட்சிக்கு ஆதரவு. கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தின் அதிரடி அறிவிப்பு. தொடர்பென விரிவான செய்திகள். தமிழ் கட்சிகள் மமதையுடன் செயல்பட்டால் எதிர்வரும் தேர்தலில் வேறொரு பாடத்தை கற்க வேண்டிய நிலை உருவாகும் என இலங்கை தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்தார். ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய செவ்வியின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். உள்ளூராட்சி மன்ற தேர்தலின் முடிவுகளின் அடிப்படையில் தமிழர் பகுதிகளில் தேசிய மக்கள் சக்தியின் செல்வாக்கு குறைந்துள்ளது என்று கூற முடியாது எனவும் அவர் தெரிவித்தார். தேசிய மக்கள் சக்திக்கு சற்று வாக்கு குறைந்துள்ளதே தவிர அவர்களுக்கான ஆதரவு தற்பொழுது வடக்கு கிழக்கில் தொடர்ந்தும் உள்ளதாக தெரிவித்த அவர், நாடாளுமன்ற தேர்தலில் யாழ்ப்பாணத்தில் 3 ஆசனங்களை பெற்ற பின்னர் தற்போது செல்வாக்கு பெற்றுள்ளதாக குறிப்பிட்டார். எனவே தமிழ் கட்சிகள் மமதையோடு செயல்பட்டால் எதிர்வரும் தேர்தலில் வேறொரு பாடத்தை கற்க வேண்டிய நிலை உருவாகும் என கூறிய ஸ்ரீதரன், தமிழ் தேசியத்தின் நம்பிக்கை எவ்வாறு கட்டியெழுப்பது என்பது தொடர்பில் சிந்தித்து செயற்பட வேண்டும் எனவும் தெரிவித்தார். தேசிய மக்கள் சக்தி என்ற முலாம்பூசி வலம் வரும் ஜேவிபியை இந்த தேர்தலில் வடகிழக்கு நிராகரித்துள்ளமை தனக்கு மிகுந்த ஆறுதல் அளிப்பதாக தமிழ் மக்கள் கூட்டணியின் தலைவரும் வடமாகாண முன்னாள் முதலமைச்சரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான நீதியரசர் சிவி விக்னேஸ்வரன் தெரிவித்தார். அத்துடன் மாகாண சபை தேர்தல் நடைபெறுமா என்பது சந்தேகமாக இருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார். அவர் இது தொடர்பில் வெளியிட்ட ஊடக அறிக்கையில் இவ்வாறு தெரிவித்தார். நடந்து முடிந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் தமிழ் மக்கள் சிங்கள தேசிய கட்சிகளை, குறிப்பாக தேசிய மக்கள் சக்தியை நிராகரித்து தமிழ் தேசிய கட்சிகளுக்கு அமோக ஆதரவு கொடுத்துள்ளமைக்கு முதலில் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்ததாக தமிழ் மக்கள் கூட்டணி போட்டியிட்ட தொகுதிகளில் மக்கள் நமக்கு பெரும் ஆதரவை வழங்கியிருக்கின்றமைக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். யாழ் மாநகர சபை உள்ளிட்ட பல தொகுதிகளிலும் உமது வேட்பாளர்கள் நியாயமற்ற முறையில் நிராகரிக்கப்பட்டமை ஒட்டுமொத்தமாக எமது கட்சிக்கு இந்த தேர்தலில் ஒரு பாதகமான நிலையை ஏற்படுத்தியுள்ளது. இருந்தபோதிலும் மக்கள் எமது கட்சிக்கு வழங்கியிருக்கின்ற ஆதரவு எமது கட்சி எதிர்காலத்தில் தமிழ் அரசியலில் காத்திரமான பங்களிப்பை வழங்க வேண்டும் என மக்கள் வெளிப்படுத்தியுள்ள அபாவாக நான் பார்க்கிறேன். மக்களின் எதிர்பார்ப்புக்கு அமைவாக எமது கட்சியை மேலும் பலப்படுத்தி தமிழ் மக்களின் அரசியல், பொருளாதார மற்றும் சமூக நல்வாழ்வுக்கு பாடுபட நாம் திட சங்கல்பம் கொண்டுள்ளோம். நான் தேர்தல் அரசியலில் இருந்து சற்று எட்ட நின்று இளையோர்களை அரசியலில் துடிப்புடன் ஈடுபட வைப்பதற்கு கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் முதல் பணியாற்றி வருகிறேன். என்னுடைய நிலைப்பாட்டில் மாற்றமில்லை. என்னால் முடிந்த அளவு நான் இருக்கும் வரை தமிழ் மக்களின் அபிலாஷைகளை வென்றெடுக்க தொடர்ந்து பாடுபடுவேன். வடமாகாணத்தில் எமது கட்சியில் இருந்து 18 பேர் உள்ளூராட்சி சபைகளுக்கு தெரிவாகியுள்ளனர். சில சபைகளில் நாம் ஏனைய கட்சிகளோடு இணைந்து ஆட்சி அமைக்கும் வாய்ப்பு உள்ளது. நாம் ஏனைய தமிழ் அரசியல் கட்சிகளோடு பேசி வருகிறோம். உள்ளூராட்சி சபைகளுக்கு தெரிவு செய்யப்பட்டவர்களுக்கு நல்லாட்சி, பொறுப்பு கூறல், தலைமைத்துவம் போன்ற விடயங்களில் சில பயிற்சி பட்டர்களை ஏற்பாடு செய்து அவர்கள் மக்களுக்கு சிறப்புடன் சேவை செய்வதற்கான நடவடிக்கைகளை எடுத்து வருகிறோம். என்னை பொறுத்தவரை ஏனைய எல்லா சிங்கள தேசிய கட்சிகளை விட தமிழ் மக்களின் சுயநிர்ணய உரிமைக்கு எதிராக உறுதியான கோட்பாட்டு ரீதியான நிலைப்பாட்டை கொண்டிருக்கின்ற கட்சி தேசிய மக்கள் சக்தி என்ற முலாம்பூசி விளம்பரம் ஜேவிபி கட்சிதான். மக்கள் அவர்களை இந்த தேர்தலில் வடகிழக்கில் நிராகரித்துள்ளமை எனக்கு மிகுந்த ஆறுதல் அளிக்கிறது. தமிழ் மக்களின் தாயகமான இணைந்த வடக்கு கிழக்கை சட்ட ரீதியாக பிரித்தமை மட்டுமன்றி சுனாமியால் பாதிக்கப்பட்ட எமது மக்களுக்கு மனிதாபிமான உதவிகள் நேரடியாக கிடைப்பதை கூட சகித்துக் கொள்ளாமல் ஜேவிபி முன்னர் தடுத்து நிறுத்தியிருந்தமை உங்கள் அனைவருக்கும் தெரியும். இருந்தபோதும் ஜேவிபியின் பொய் வாக்குறுதிகளுக்கும் அதன் மாய தோற்றத்துக்கும் ஏமாந்து எமது மக்களில் சிலர் நடந்த பாராளுமன்ற தேர்தலில் அவர்களுக்கு வாக்களித்து தற்போது அவர்களின் உண்மையான முகத்தை அடையாளம் காண தொடங்கியுள்ளனர். தமிழ் மக்கள் அதிகார பகிர்வை நிராகரித்து விட்டார்கள் என்று சர்வதேச சமூகத்துக்கு வெளிப்படையாகவே கூறி வந்த அரசாங்கத்தினர் இனியாவது தமது கருத்துக்களை திருத்திக் கொள்ள வேண்டும். நடைபெறவுள்ள மாகாண சபை தேர்தலில் எஞ்சியிருக்கும் சில எச்சங்களையும் துடைத்தறிய தயாராகிக் கொள்ளுங்கள். ஆனால் மாகாண சபை தேர்தல் நடைபெறுமா என்பது சந்தேகத்துக்கிடமாக இருப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் புதிய செயற்பாட்டு பிரதானியாக முன்னாள் அமைச்சர் ஜோன்சன் பெர்னாண்டோ நியமிக்கப்பட்டுள்ளார். நேற்று இடம்பெற்ற கட்சியின் விசேட கூட்டத்தின் போது இந்த தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. அதே சமயம் உள்ளூராட்சி மன்றங்களுக்கான உறுப்பினர்களை நியமிப்பதற்காக முன்னாள் அமைச்சர் காமினி லொக்குகேவின் தலைமையின் குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் உள்ளூராட்சி மன்றங்களில் ஆட்சியை நிறுவுவதற்கு தேவையான ஆலோசனைகளை வழங்குவதற்கான குழுவை ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சி நியமித்துள்ளது. கட்சியின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம், புதிய செயற்பாட்டு பிரதானி ஜோன்சன் பெர்னாண்டோ, நாடாளுமன்ற உறுப்பினர் டி விசானக் ஆகியோர் இந்த குழுவின் உறுப்பினர்களாக செயற்பட்டு வருகிறார்கள். இதேவேளை ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன அரசியல் கட்சி கூட்டம் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவின் தலைமையில் அவரின் கொழும்பு விஜயராம இல்லத்தில் நேற்று நடைபெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது.
யாழ்ப்பாணம் அச்சுவேலியில் இனம் தெரியாத கும்பலொன்று நடத்திய தாக்குதலில் கடை உரிமையாளர் ஒருவர் பலத்த காயங்களுக்குள்ளாகியுள்ளார். இன்று அதிகாலை 6:15 மணியளவில் அச்சுவேலி வைத்தியசாலை வீதியூடாக தனது கடையை திறப்பதற்கு சென்ற வேளை இடைவெளியில் மறைத்த இனம் தெரியாத கும்பலொன்றே கடை உரிமையாளர் மீது தாக்குதல் மேற்கொண்டது. தாக்குதல் மேற்கொண்ட இருவர் தம்மை அடையாளம் காண முடியாதவாறு முகத்தை துணியால் கட்டி மூடி மறைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. தாக்குதலுக்கு இலக்கானவர் அச்சுவேலி பிரதேச வைத்தியசாலைக்கு முன்பாக உணவகம் ஒன்றை நடத்தி வரும் சின்னையா ஆலால சுந்தரம் என்பவர் குறிப்பிடத்தக்கது. காயமுற்றவர் அச்சுவேலி பிரதேச வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக யாழ் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டார். குறித்த தாக்குதல் சம்பவம் தொடர்பில் அச்சுவேலி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். தமிழீழ விடுதலை இயக்கத்தின் தலைமைக்குழு கூட்டம் வவுனியாவில் இன்று இடம்பெற்றது. டெலோ தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வம் அடைக்கலனான் தலைமையில் வவுனியா பைரவ புளியங்குளத்தில் அமைந்துள்ள கட்சியின் அலுவலகத்தில் குறித்த கூட்டம் நடைபெற்றது. டெலோவின் சமகால அரசியல் நிலவரங்கள், உள்ளூராட்சி தேர்தலில் முடிவடைந்த நிலையில் சபைகளில் ஆட்சி அமைப்பது உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் தொடர்பில் இந்த கலந்துரையாடலில் பேசப்பட்டுள்ளது. கலந்துரையாடலில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களான வினோ நோகராலிங்கம், கோவிந்தன் கருணாகரன், கட்சியின் முக்கியஸ்தர்களான ஹென்றி மகேந்திரன், பிரசன்னா இந்திரகுமார், சுரேன் குருசாமி உள்ளிட்ட உயர்மட்ட உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். முல்லைத்தீவு குருந்தூர்மலை அடிவாரத்தில் உள்ள வயலொன்றில் விவசாயம் செய்த காணியின் உரிமையாளர் ஒருவரை சட்டவிரோதமாக விகாரை அமைத்துள்ள விகாராதிபர் ஒருவர் தடுத்துள்ளார். சம்பவம் தொடர்பில் தெரிய வருகையில் குருந்தூர் மலையில் கீழாக தமிழ் மக்களுக்கு சொந்தமான பல நூற்றுக்கணக்கான நிலங்களை பௌத்த பிக்கு ஒருவர் தொல்லியல் திணைக்களத்தின் துணையோடு ஆக்கிரமித்து வைத்துள்ளார். இந்த காணிகளுக்கு அண்மையாக இன்று காலை குமிளமுனை தண்ணி முறிப்பு குளத்தின் கீழாக நீர்ப்பாசனத்தினூடாக விவசாயம் செய்யும் நோக்கில் காணியின் உரிமையாளரான சசிகுமார் என்பவர் தனது பணியாட்கள் மூலம் உளவு செய்தார். இதன்போது அந்த இடத்துக்கு வருகை தந்த குருந்தூர்மலை பிக்கு, கேல்கமுவ சாந்த போதி மற்றும் தொல்லியல் திணைக்களத்தினர் போலீசார் இணைந்து விவசாய நடவடிக்கையை தடுத்தனர். விவசாய நடவடிக்கையில் ஈடுபட்ட விவசாயிகளையும் உளவு இயந்திரத்தையும் கைது செய்து முல்லைத்தீவு போலீஸ் நிலையத்துக்கு கொண்டு சென்றனர். குறித்த காணி உரிமையாளர் சசிகுமார் இதை நோக்கி சிகிச்சை பெற்று வருவதற்காக யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார். அவரின் பணியாட்கள் மூலமாக விவசாய நடவடிக்கைக்கு ஆயத்தங்களை மேற்கொண்ட போதே இவ்வாறு அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டு பணியாளர்களான விவசாயிகள் கைது செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. தமிழரசு கட்சிக்கு ஆதரவு கொடுப்பதற்கு தயாராக இருப்பதாக நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்தார். யாழ்ப்பாணத்தில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இவ்வாறு குறிப்பிட்டார். அவர் மேலும் தெரிவிக்கையில், நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலின் பின்னர் தமிழ் தேசிய பாதையில் இருந்து தமிழ் மக்கள் படிப்படியாக விலகி வருகிறார்கள் என்று ஒரு செய்தி பரப்பப்பட்டு வந்தது. இவ்வாறானதொரு காலச்சூழலில் பிரதேசத்தின் அபிவிருத்தியை முன்னிறுத்திய ஒரு தேர்தலில் மக்கள் தமிழ் தேசியத்தை முன்னிறுத்தி வாக்களித்து வெற்றி பெறச் செய்துள்ளனர். இதனூடாக வடக்கு கிழக்கில் தென்னிலங்கை இனவாதிகளுக்கு இடம் கொடுக்கப்படாது என்பதை ஆட்சியாளர்களுக்கு தமிழ் மக்கள் உணர்த்தியுள்ளனர். இதேவேளை தமிழ் தேசிய பரப்பில் அநேக பிரதேசங்களில் தமிழ் தேசியம் வெற்றி பெற்றுள்ள போதும் ஆட்சி அமைப்பதற்கான பெரும்பான்மை பின்தங்கிய போக்கே காணப்படுகிறது. தமிழ் மக்கள் மத்தியில் ஒற்றுமையை ஏற்படுத்துவது காலச்சூழலுக்கு தேவையான ஒன்றாகும். இதனால் தமிழ் தரப்பு ஆட்சி அமைக்க நாம் தமிழரசு கட்சிக்கும் கொள்கை நிலைப்பாட்டுடன் நின்று ஆதரவை கொடுப்பதற்கு பின்னிற்க மாட்டோம் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார்.